அப்பா யாருப்பா தாமஸ் தாத்தா? ஏன்பா நீங்கள் அவரை இவ்வளோ மதிக்கிறீங்க? சரியா கேட்டடே. தாமஸ் தாத்தா யாருன்னு தெரியணுமா? அது பெரிய கதைடே. முதலேருந்து சொல்கிறேன் கேளு. நம்ம ஊரில் ஆபிரகாம் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். சாதாரண ஆள் இல்லடே. எம்புட்டு சொத்து வச்சுருந்தாரு தெரியுமா? ஆடு மாடு ஒட்டகோன்னு அவர்கிட்ட இல்லாத சொத்தே இல்லடே. அவருக்கு ஒன்று விட்ட அண்ணன் பையன் லோத்தையா ஒன்றும் சாதாரண ஆள் இல்லடே. அவர்கிட்ட எத்தனை ஆடு இருந்தது தெரியுமா? அவரும் பெரிய பணக்காரர் இருந்தாருடே. நம்ம அப்பா மனோ தாத்தா இருக்கார்ல, நம்ம மனோ தாத்தா லோத்தையா கீழே வேலை செஞ்சிருந்தாரு. இளைய மனோ வச்சியால இதோ 2 நிமிஷம் இதை அங்கே போயின்னு இருக்கேன் நான். 2 நிமிஷம் எவ்வளவு நேரம்? சீக்கிரம் போல. இதோ 2 நிமிஷம். யார் லோத்தன் பேர் வச்சு? நம்ம தாமஸ் தாத்தா ஆபிரகாம் ஐயா கீழே வேலை செஞ்சிருந்தாரு. எடே தாமஸ் ஐயா சொல்லுங்க. தண்ணி பாய்ச்சியா? ஐயா அதான் ஐயா பாய்ச்ச போயிட்டு இருக்கேயா. போறதுக்குள்ள வயல்லாம் பயிரெல்லாம் போயிட்டே இருக்கேயா. போயிட்டு தம்பி நீ என்ன இங்கிட்டு? நீ என்ன இங்க? நான் நம்ம லோத்தையா கீழே தானே வேலை செய்யறேன். அப்படியாடே? நான் நம்ம ஆபிரகாம் ஐயா கீழே தான் வேலை செய்யறேன். ரொம்ப நல்லதுண்ணா. நீ என்ன இப்படி அழைச்சிட்டியாண்ணா? அட ஆமாப்பா, இங்க செம்ம வேலைப்பா. தினைக்கும் வயக்காட்டில் தண்ணி பாய்ச்ச சொல்றாங்க. போன வாரம்லாம் செம்ம மழை. ஆனா அப்பயும் வயக்காட்டுக்கு போனேனே, சும்மா விடுவேனா நானு? கொடையை பூச்சிட்டு போய் வயக்காட்டில் தண்ணி பாய்ச்சிட்டு வந்தேன்ப்பா. கொடையை பூச்சிட்டு போய் அதான் மழை பெய்யுதுண்ணே. அப்பயே நான் கொடையை பூச்சி தண்ணி போய் ஊத்துனேன். எப்பா மழை வந்துட்டு நீ வேலை செய்யாமலாம் வந்துடக்கூடாது. வெயிலோ மழையோ நம்ம எப்பயுமே காலைல போய் வயக்காட்டில் தண்ணி பாய்ச்சணும். சரியால? சரி அதெல்லாம் விடல. நீ என்னால எடை கூட்டிகிட்டே போற? நல்லா தொப்பியும் தொந்தியுமா ஐடியல தானே? ஆமாண்ணே, இங்க வேலையே இல்லைண்ணே. அப்படியே ஆளாங்காத்தான் நம்ம லோத்தையா 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவாருண்ணே மாடுக்கு தீவனக்க சொல்லி. நானும் கஷ்டப்பட்டு எழுந்து 4 மணிக்கு எழுந்து போய் மாடை போய் பார்த்தா மாடெல்லாம் தூங்கின்னு இருக்குமா. ஐயோ சரி வாயிலா ஜீவன், நம்ம எதுக்கு அதை எழுப்பி போய் இது பண்ணின்னு இருக்குதுன்னு சொல்லி நானும் போயிடுவேண்ணே. ஆனா மழையோ வெயிலோ 4 மணிக்கு எழுப்பி விடுறது. அட என்னப்பா தம்பி, வேலை செய்யாமல இருந்துடக்கூடாதுப்பா, வேலை செய்யணும்பா. அதான் 4 மணிக்கு எழுந்துக்கிறேண்ணா. சரிப்பா நல்லா சாப்பிடுண்ணா. பாத்துக்கோ. என்ன விடுண்ணா, நீ பாருண்ணா. நீ நல்லா சாப்பிடு. என்னப்பா ஆச்சு உனக்கு? நீங்க டெய்லியும் பண்ற இத பாசம் மலையில நஞ்சு 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 எனக்கு சளி பூச்சி தானே மிச்சம். தினைக்கும் இங்க தான் வரீங்க, தினைக்கும் 2 பேரும் பாத்துக்கிறீங்க, தினைக்கும் பேசுனதையே பேசுறீங்களேண்ணா. எப்படிண்ணா ஏன்னா இப்படி பண்றீங்க? தம்பி நீ கூட தான் தினைக்கு வந்து தும்புற, நாங்க அதான் கேட்கறோமா? இப்படி தும்பிட்டு அப்படி போப்பா. அப்பா நீ பசிக்குதுண்ணா. சரிப்பா வாப்பா சாப்பிடுவோம்ப்பா. சீரம் வாங்கப்பா. சரி உடம்பு பாத்துக்கோப்பா. நீ சாப்பிடு, அழைச்சி போயிட்டே இருக்கிறப்பா. கூட்டிட்டேன். யாருப்பா? சாப்பிடலாம். எப்பா இன்னைக்கு நம்ம கூட நீ சாப்பிட்டு வந்துருவல. உங்களோட அவர் தினக்கும் நம்ம கூட தானே சாப்பிடுறாரு. போட்டு சாவடிக்காத வாடா. சரிடா வாடே சாப்பிடுவோம். வேற உண்டை குழம்பு குத்துதுண்ணா. சரி என்னப்பா? அப்படி உட்காந்துக்கிறேன். என்ன வெறும் சோறு சாப்பிடுறீங்க? ஏன்னா இருளே இந்த உருளைக்கிழங்கு ஊறுகாய் சாப்பிடல. இந்த உருளைக்கிழங்கு ஊறுகாவா? ஆமாடே. நீ பாவக்காய் பாயசம் சாப்பிடணே சாப்பிடுன. அட இது இருக்கட்டும், எங்க வீட்டுல கருவேப்பிலை கார சேவை செஞ்சாங்களே, இந்த சாப்பிடல. கருவேப்பிலை கார சாப்பிட்டு எப்படியே உரமே வேணா. இந்தானே பச்சை மிளகா பால்கோவா சாப்பிடுன. பச்சை மிளகால பால்கோவாலா? எடே பச்சை மிளகால எப்படி பால்கோவா செய்றீங்க? நீங்க மட்டும் கருவேப்பிலை கார செய்வீங்க, நாங்க பச்சை மிளகா பால்கோவா செய்ய மாட்டோமா? அப்படி சாப்பிடுன. என்னப்பா ஏப்பா நீ என்னப்பா கொடை பூச்சிட்டு இருக்க? நீங்க பாசத்தூரல் ஆரம்பிச்சிச்சு, திருப்பி எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும் வர நீ கோடை பூச்சின்னு இருக்கேன். ஏன்னா அப்படி பண்றீங்க? காயா பூத்த உண்டை குழம்பு கரைஞ்சி கொடுப்பா. சாப்பிடுப்பா. சரி சாப்பிடுப்பா. இப்படி சாப்பிடுப்பா. அடிச்சு தள்ளுறாரு. இவர் எங்க வேலை செய்யறாரு? தம்பி இவர் எங்கப்பா வேலை செய்ய வராரு? இவர் அப்பப்போ வந்து நம்மளுக்கு தும்பிட்டு போயிடுவாரு. அப்படியே தும்பிட்டு போறாரு. ஆமாம்பா தம்பி, அப்ப அப்படி தும்பிட்டு அப்படி போப்பா. தும்பிட்டு போ. அந்த ஊருக்கா என்ன ஏதோ பச்சை மிளகா பால்கோவா நீ கொடுங்க. சமமா டேஸ்ட்ல சொல்லுப்பா. விஷயம் தெரியாதுண்ணா. அன்னைக்கு ஒரு நாள் லோத்தாய் வீட்டுக்குள்ள போறேன். மாடி தீவனம் வைக்கிறதுக்கு போறான் லோத்தாய் வீட்டுக்குள்ள. 2 வெள்ளி கூட பெருசா
பார்த்தா மழை தண்ணி அதில் தான் பிடிப்பாங்களாம். அப்போ தெரிதுண்ணே லோத்தா எவ்வளோ பெரிய பணக்காரன்னு. மழை பெஞ்சதுக்கே வெள்ளி கூட வைக்கிறாங்கண்ணா, அப்போ மழை பெய்யலன்னா என்னடா பண்ணுவாங்க? திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பள்ளிக்கூடம் வைப்பாங்க. போறியா? பள்ளிக்கூடம் போகலாம் தான் இங்கே வந்தேன். அட யாருப்பா நீ? எப்பா என்னப்பா 2 வெள்ளிக்கூடம் தானேப்பா, இதுக்கே இப்படி அழட்டிக்கிறியே? எங்க ஆபரகாம் ஐயா வீட்டில் வந்து பாருங்க, நாய்க்கு சோறு வைக்கவே 2 தங்க தட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? மெய்யாவா? அட ஆமால, 2 தங்க தட்டா? ஆமாம்பா அண்ணா, அந்த 2 தங்க தட்டு எடுத்து போய் கடையில வச்சா எவ்வளவு வரும்? அந்த நாய் உன் பின்னாடி வரும். ஐயோ என்னண்ணே 2 நாய் வச்சிருக்காங்க, அதுக்கு 2 தங்க தட்டு தானே. இங்க வந்து பாருங்க லோத்தா வீட்டுல 2 ஒட்டக பண்ணை வச்சிருக்காரு அவரு. காலங்காத்தால ஒட்டக பால்ல தான் டீ போடுவோம், மதியானம் ஒட்டகத்தே போடுவோம், நைட்டு ஒட்டக மந்தி பிரியாணி தான் அப்படியே அப்படியே அலசும். அண்ணா வேலை என்ன கிடைக்கும்? வேலையா? இவர் தூக்கிட்டு போப்பா நீ. யாரா என்னப்பா நீ 2 ஒட்டக பண்ணை தானே வச்சுக்கிறாங்க, பெரிய விஷயம். எங்க ஆபரகாவைய வீட்டுல 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறது தெரியும். என்னப்பா சொல்லவே இல்ல. அட ஆமாப்பா, நம்ம ஆபரகாமையா இருக்காருல்ல, அதான்பா அந்த ஆகார் பிள்ளை, அவர் ஐயா கல்யாணம் பண்றாரியா? எனக்கு பத்திரிக்கை வச்சுருந்தா வந்துருமா கண்டிப்பா. ஏன்னா எனக்கு சொல்லவே இல்லை. நீங்க எதுக்கு பாத்துமிட்டு போயா? சும்மா அந்த ஆகாருக்கு என்ன வாழ்வு பாத்தியால? நம்ம கூட வயல்ல வாழ்ந்த பொம்பளை என்ன இது? நல்லா வாழ்வுல அந்த பிள்ளைங்க. சரில 2 பொண்டாட்டி சரிண்ணா. ஏன் எங்க லோத்து கூட தான் 2 பொண்ணு இருக்கு. 2 பொண்ணா? ஆமா 2 பொண்ணு இருக்கு. ஆமா நீ என்ன போறியா? உனக்கு ஒன்று கட்டி கொடுக்க சொல்லவா? யாருப்பா நீ? சரிண்ணா சரி வாங்கப்பா, அது விடுங்கப்பா, வந்து சாப்பிடுங்கப்பா. ஆமாண்ணா செம பசிங்க. எங்க ஆயா ஊத்துது போய் நான் பால் அது லைட்டா பால் ஊத்துது. இப்படி தாண்டா தம்பி நம்ம மனோ தாத்தாவும் தாமஸ் தாத்தாவும் என்னதான் வேற வேற வேலைக்காரங்களுக்கு வேலை செஞ்சிருந்தாலும் எப்பவும் ஒன்றா இருந்தாங்க. சொந்தத்தை விட்டு விடுகாம பாசத்தை பொழிஞ்சிக்கிட்டு ஒருத்தரை விசாரிச்சுட்டு அக்கறையாக இருந்தாங்கடே. ஆனால் வாழ்க்கைனா இப்படி தாண்டே, நல்லா இருக்கும்போது தான் எதிர்பாராத விஷயம் நடக்கும். அந்த எதிர்பாராத விஷயம் தாண்டே அந்த உறவை பிரிச்சிரும், நம்மளை பிரிச்சிரும். என்னடா பேசிட்டு இருக்கும்போது கை விடுறா? யாரு கை வச்சா? ஆடு வந்து திருண்டாங்க. உன் ஆடுதான் திருடி போல அவசியம் இல்ல. இங்கிட்டு வந்து பாருல எவ்வளவு ஆடு இருக்குன்னு. இங்க பிரச்சனை அதுலதான் ஆரம்பிச்சது. நீங்க எதுக்கு அங்க ஆடு வந்து திருடிங்க? மரியாதை வார்த்தையை விடுறே. திருநவழி மரியாதை சொந்தக்காரன் பாக்குறே வேணாடே. யாருன்னா கேட்டா உன் சொந்தம்? உன் சொந்தம் வேணா ஒட்ட வேணா இன்னைக்கு சொல்றேன். இன்னுமே மூஞ்சிலே முடிக்க மாட்டேனே. போடே, உனக்கு என்னடே ஒரு சொந்தம் ஓரவனு? உடே கிளம்புனா நீ. இப்படிதான் ஆபிரகாம் ஐயா வேலைக்காரங்களும் லோத்தையா வேலைக்காரங்களுக்கும் அடிக்கடி சின்ன சின்ன சண்டை நடந்தது. ஆனால் இந்த சண்டை ரொம்ப பெரிய சண்டையாக மாறி ஆபிரகாம் ஐயாவும் லோத்தையாவும் இனி ஒன்றா இருக்க வேணான்னு பிரிஞ்சுட்டாங்கடே. சே, ஆபிரகாம் ஐயா லோத்தையா மட்டும் பிரியலையே, நம்ம தாமஸ் தாத்தாவும் மனோ தாத்தாவும் பிரிஞ்சுட்டாங்கடே. ஐயா 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 ஏலா சேரா ஊரம் ஏலேமின் ஊர் ராஜாலாம் சோதம் குமராவை கைப்பற்றிட்டாங்கய்யா. நம்ம லோத்தையா அவருடைய குடும்பம் அவரோட வேலைக்காரங்க எல்லாரும் அவங்களுக்கு அடிமைகளாக மாட்டிக்கிட்டாங்கய்யா. ஐயா என்னையா பண்ணுறது? அடே நானே லோத்தை பார்க்கணும் தானே இருந்தேன், ஆனால் இப்படி ஒரு நிலைமையில பார்க்கணும்னு எதிர்பார்க்கலடா. சரிடா, நம்ம ஆளுங்கள்லாம் கூப்பிடு, நம்ம போய் ஒரு கை பார்த்துட்டு வந்துடலாம். ஐயா ஐயா லோத்தையா தான் நம்ம வேணான்ட்டு அப்பயே பிரிஞ்சு போயிட்டாங்களேயா, அப்புறம் ஏன் திருப்பி நமக்கு இந்த பிரச்சனை? எடே தாமஸ், நம்ம கிட்ட எத்தனை ஆடு இருக்கும்? ஐயா ஆடு ஒரு 300-400 இருக்கும் ஐயா. ஒட்டகம் ஒட்டகம் ஒரு 6000-7000 ஒட்டகம் இருக்கும் ஐயா. சொத்து? ஐயா சொத்துலாம் அது கணக்கே என்ன முடியாது ஐயா. பரவாயில்லடா, எல்லா விவரமும் நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா உனக்கு தெரியாத ஒன்று சொல்லவா? அன்னைக்கு கர்த்தர் என்ன உன்னோட ஜனங்களை விட்டு உன் குடும்பத்தை விட்டு உன் ஊரை விட்டு வான்னு சொல்லும் போது அனாதை மாதிரி தனியா வந்தட. ஆனா அந்த லோத்து மொத்தம் என் கூட வந்தான். கர்த்தர் கொடுத்த சொந்தோட அவனை எப்படி நம்ம தனியா விடுறது? வாட போவோம். சரிங்க. அம்புட்டு பெரிய பெரிய மனுஷன்
ஆபிரகாம் ஐயா எதையுமே மனசில் வச்சுக்காம லோத்தை காப்பாற்றுறது அவன் வேலைக்காரங்களோட போய் சண்டை போட்டாங்க. அன்னைக்கு அவங்க போனனால தான் சோடம் குமாரா விடுதலை ஆச்சு. லோத்து அவங்க சொந்தம், அவன் பிள்ளை, அவன் பொண்டாட்டி, அவங்க வேலைக்காரங்க எல்லாத்தையும் ஆபிரகாம் ஐயாவோட கூட்டம் விடுதலை ஆக்கிச்சுல. சரிடே சரிடே, நீ பார்த்துக்கோல, குடும்பத்தை பார்த்துக்கோ. நான் அப்படியே வரேன்ல. அண்ணே ஒரு நிமிஷண்ணே. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. டேய் என்னடே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணே நீ மட்டும் அன்னைக்கு வரலண்ணா நாங்கள் எங்கேயோ போயிருப்போண்ணே. டேய் இதெல்லாம் ஒன்றும் இல்லைடே, விடலே. அண்ணே அன்னைக்கு சண்டையில் ஏதோ தெரியாம உறவுலாம் வேணான்னு வார்த்தைலாம் விட்டேண்ணே. டேய் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடலே. நான் என்னை மன்னிச்சிடுறேண்ணே. என்னடா பண்றீங்க? இடை குடும்பத்தில் புருஷன் முன்னாடிகளை சண்டை வந்தா ஒன்று சேருது இல்லையாலே? அண்ணன் தம்பிகளை சண்டை வந்தா ஒன்று சேருது இல்லையாலே? அப்புறம் என்னாலே சொந்தத்தில் சண்டை வந்தா மட்டும் பிரிஞ்சே இருக்கணுமாடே? இடை யாரே கேட்டா நீ சொந்தக்காரனா வரணும், அவைய தங்கச்சியா வரணும், இவைய மருமகனா வரணும்? இடை நீங்களாம் கர்த்தர் கொடுத்த சொந்தோடே. இடே நான் என்னடே வேற ஏதோ ஜனமாடே? எல்லாம் எரிச்சலையும் எல்லாம் கோபத்தையும் மனசுல வச்சுக்கிறதுக்கு. எடே நான் நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள வர்றேன், நம்ம எல்லாரும் தேவனை தொழுது கொள்றவங்களே. எடே நமக்குள்ள இந்த வீண் சண்டைலாம் வேணாலே. என்னைக்கு இருந்தாலும் நீங்க எனக்கு தானே. எனக்கு உங்களை விட்டா வேற யாரெல்லாம் இருக்கா? யாரெல்லாம் இருக்கா? இப்போ புரியுதாடே தாமஸ் தாத்தா எவ்வளோ முக்கியம்ன்ட்டு. சொந்தக்காரங்க எல்லாருமே இப்படிதானே, நம்ம பண்ண தீமையை ஞாபகம் வச்சுப்பாங்க, நன்மையை மறந்துடுவாங்க. ஆனால் கத்தரை தேடுற நம்ப அவன் தீமையை மறந்துட்டு அவன் நமக்கு என்ன செஞ்சான், நன்மையை செஞ்சான் ஞாபகம் வச்சுக்கணும்டே. எடே எங்கிட்டோ கிராமத்து மொக்கில் போய் கத்தருக்கு சாட்சியாக நிற்கிறேன். சொந்தத்தில் நிற்கணும்ல, குடும்பத்தை விட்டு குத்துறாதே. எந்த நேரத்திலும் கத்தரை தேடுற ஜனம் நீ. சொந்தத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, சரியா? சரிப்பா.